அதனாலதான் இன்னைக்கு கர்த்தர் உங்களோட வார்த்தையை பேசினாரா, அது எத்தனை நாள் உங்கள் உதட்டில் இருக்கிறது, அது எவ்வளவு அந்த வார்த்தையை வைத்து அதனாலதான் வசனத்தை நான் அன்பா சொல்லுவேன். திரும்ப திரும்ப நீங்க வார்த்தையை கேளுங்க, திரும்ப திரும்ப வார்த்தையை படிங்க. உங்க மைண்ட்ல வேற அந்நிய சத்தங்களுக்கு நீங்க இடம் கொடுக்காதுங்க. நம்பிக்கை ரொம்ப டவுன் ஆகுதா, உங்க வாயிலே அவிசுவாச வார்த்தை வருதா, அவ்வளவுதான், இனி முடிஞ்சது. நமக்கு தெரியும்லாங்க நம்ம என்ன நினைக்கிறோம், என்ன பேசுறோம். உடனே அந்த வார்த்தை, எந்த வசனம் உங்களோடு பேசுனது, அதை திரும்ப கேளுங்க. அதை திரும்ப, அந்த காலத்துல எல்லாம் திரும்ப போட்டு கேட்க முடியாது, அவங்க நோட்ஸ் எடுத்தா பார்க்க முடியும். அதுக்கு முந்தின காலத்தில் நோட்ஸும் கிடையாது. என்ன சொல்றாங்களோ அது அவங்க மனசுல. அதனாலதான் நீ படுக்கும் போது, நீ எழுந்திருக்கும் போது, நீ நடக்கும் போது, எதுக்குன்னு அந்த வசனத்தை என்ன பண்ணிடாத, மறந்துடாத. இன்னைக்கு நமக்கு எவ்வளவு வசதிகளை, இந்த வசதிகள்லாம் இஸ்ரவேலருக்கு கொடுத்திருந்தா கூட அவங்க பாதி பேர் போயிருப்பாங்க. ஆமே, இன்னைக்கு எப்பனாலும் இந்த டேட்டு போட்டு இந்த செய்தி தட்டினா வருது. அது போதாதுன்னு ஒரு செய்தியை பல சேனல்ல பலர் பலவித டைட்டில் எடுத்து போட்டுட்டு இருக்கிறாங்க. கேளு, ஏன்னா நமக்கே டவுட்டா இருக்கு, நம்ம இப்படி கொடுத்தோமா? ஒரு டைட்டில் பார்த்து இதை கேட்கலன்னா உங்களுக்கு தான் நஷ்டம், எனக்கு நஷ்டமா? ஏன் போட்டோ வர போட்டிருக்கு, அப்படி என்ன செய்தி கொடுத்தோம்? டைட்டில் அப்படி இருக்கும், அப்படி சரி 4 பேருக்கு நன்மையா போட்டோம். விட்ட டைட்டில் வித்தியாசமா இருக்கும். இன்னைக்கு நீ இதை மட்டும் கேட்கல, இன்னையோட கதை முடிஞ்சு. 10 பேர் பார்க்குற இடத்துல 100 பேர் பார்ப்பான். ஏன்னா அப்படி இருக்கு டைட்டில். இரவு நேரத்தில் ஜெபிக்க வேண்டிய ஒரு 5 குறிப்புகள், அப்படியே ஒரு டைட்டில் பார்த்தேன். நான் எப்போ சொன்னது பார்த்தா அது ஒரு ஆல்நைட் பிரேயர்ல பேசுற 5 குறிப்பு, அதை அப்படியே டைட்டில் மாற்றி. கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. எதுக்கு இதை சொல்றேன்னா, நமக்கு வசனத்தை திரும்ப திரும்ப கேட்பதற்கு பல வாசல்களை திறந்து தந்தோம். அன்னைக்கு தாவீதுக்கு யாருங்க எழுதி கொடுத்தாங்க? ஆனா அவர் சொல்றாரு, அவங்க சொல்லி நான் கேட்டிருக்கிறேன். அவங்களுக்கெல்லாம் எப்படி இந்த வாக்கியம் கிடைச்சது தெரியுமா? அவரை பிரியப்படுத்தினாங்க. அதனால தாவீது எதுல போக்கஸ் பண்றாருன்னா, நான் ஆண்டவரை பிரியப்படுத்துறேன்னா எனக்கு தெரியும், எனக்காக யாவையும் செய்து முடிக்க போகிற. சத்தமா ஆமென் சொல்லுங்க. 2வது, தேவனை குறித்த பார்வை. அந்த வசனத்தை மறுபடியும் வாசியுங்கள். சங்கீதம் 57:2. எனக்காக யாவையும் செய்து முடிக்க போகிற தேவனாகிய உன்னதமான தேவனை நோக்கி கூப்பிடுவேன். தேவனாகிய, எல்லாரும் அந்த வார்த்தையை சத்தமா சொல்லுங்க. அவன் தேவனை யாருன்னு சொல்றான்? உன்னதமான தேவன். எங்க இருந்து சொல்றான் தெரியுமா? அந்த வசனம், அந்த டைட்டில் வாசிங்க. விக்கினங்கள் கடந்து எனக்கு இறங்கும். தாவீது, நான் உங்களுக்கு இறங்கினா உங்களை வாசிக்க சொன்னேன், அந்த டைட்டில் வாசிக்க சொன்னேன். தாவீது சவுலுக்கு தப்பி ஓடி கெபியில் ஒதுங்குகையில் அப்படின்னு இருக்கு. போதும். ஒருத்தனுக்கு தப்பி ஓடுறானா, இப்ப யார் கை ஓங்கி இருக்கு? சவுல் தாவீதுக்கு தப்பி ஓடுறானால யார் கை ஓங்கி இருக்கு? சவுலின் கை ஓங்கி இருக்கும் போது தாவீது யார மேன்மையா பாடுறாரு? கர்த்தரை பாடுறான். கர்த்தரை குறித்தவன் பார்வை என்ன? ஆமென். அதாவது சவுலும் யோனத்தானும் மரித்த போது தாவீது என்ன பாடினான் தெரியுமா? புலம்பல் பாடினான். ஆனால் கர்த்தரை குறித்து தாவீது என்ன பாடல தெரியுமா? புலம்பல் பாடல. நீ கர்த்தரை குறித்து சங்கீதம் பாடினால் உன் சத்ருவை குறித்து புலம்பல் பாட. ஐயோ போயிட்டாங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நம்ம கர்த்தரை குறித்தே புலம்பல் பாடுவோம். ஆண்டவரே போயிட்டீரே, ஆண்டவரே. குட் ஃப்ரைடேக்கு முந்தின நாள் கசப்பு கலந்த காடியை கொடுத்தார்கள். ஆமென். அவர் பார்த்து, நான் இங்க இருக்கிறேன், நீ எவ்வளவு நாள் அந்த கசப்பு கலந்த காடியே குடிச்சிட்டு இருப்ப. ஆமென். ஆண்டவரே போயிட்டீரே, ஆண்டவரே. ஒரு இடத்துல குட் ஃப்ரைடே அன்னைக்கு இயேசுவை போல ஒரு சிலையை செஞ்சு ஒரு பெட்டியில படுக்க வச்சு சுத்தி இருக்கிறாங்க. ஆமென்.
என்ன பண்றதுக்கு? ஆமே. சிலர் இருப்பாங்க, இந்த இடத்துல தான் இயேசு விழுந்தார். ஆண்டவர், நான் விழுந்து எழுந்து அங்க இருக்கிறேன். நீ எவ்வளவு நேரம் தான் அதிலேயே விழுந்துட்டு இருப்ப. ஆண்டவரை குறித்த பார்வை. ஓ, சத்துரு என்னதான் அவன், அதனாலதான் ஹல்லேலூயா, என் சத்துரு என்னிலும் எப்படிப்பட்டவனா இருந்தானா, பலவானா இருந்தான். ஆனாலும் நான் யாரை பாடுவேன் தெரியுமா? உன்னதமா. அவர் யார்? அவர் பெரியவர். ஹல்லேலூயா. நம்ம பாடணுமே, நீ பெரியவர், அற்புதங்கள் செய்பவர், உம்மை போல யாரும் இல்லை, உம்மை. இந்த பார்வை தாவீதை ஜெயிக்க வச்சுட்டே இருந்துச்சுங்க. காட்டிலிருந்து தாவீது வெளியே வரணும்னா சிங்கத்தையும் கரடியும் ஜெயிக்கணும். அவன் ஜெயித்தான், வெளியே வந்தான். யுத்த களத்திலிருந்து வெளியே வரணும்னா கோலியாத்தை ஜெயிக்கணும். ஜெயித்தான், வெளியே வந்தான். ஒவ்வொரு சூழ்நிலையிலிருந்து வெளியே வராம அடுத்த நிலையை நோக்கி நகர முடியாது. அப்படிப்பட்ட சூழ்நிலையில் அடைபட்டிருக்கிற உங்களுக்கு சொல்லுகிறேன், உன் தேவனை பார்க்கிற விதம் உன்னை ஜெயிக்க வைக்கும். உன் தேவனை பார்க்கிற விதம். ஓடாராபா சத்தராபா. ஆண்டவரே, ஆண்டவரே, உங்களை பெருசா பார்க்க விடாத என் கண்களை மூடி இருக்கிற செதில்கள் எல்லாம் கீழே விழுவதாக, கீழே விழுவதாக. என் தேவனை பெரியவராய் பார்க்க விடாதபடிக்கு என் கண்களை அடைத்திருக்கிற செதில்கள். ஆமென். சவுல் கோலியாத்தை பெரியவனா பார்த்தான், கூடாரத்துக்குள்ள உட்கார்ந்து இருக்கிறான். தாவீது கர்த்தரை பெரியவராய் பார்த்தா, சவுலுக்கு மேலே ஏறி நிற்கிறான். ஹல்லேலூயா. ஆமென். சவுல் சொல்ற, மகனே இங்க வா, தாவீதை கூப்பிட்டு இங்க பாரு, அவன் சிறு வயதில இருந்தே யுத்த வீரன். உம் புகழை பாடுவது என் வாழ்வின் இன்பமையா. யார் புகழை? நம்ம பாடுறது உம் புகழை, இயேசுவை பாடுறோம். ஆனா வரவங்களெல்லாம் கூப்பிட்டு யார் புகழை பாடிட்டு இருக்கிறோம்? சாத்தான் இருக்கான் தெரியுமா? சாத்தான். அதுவும் சத்தமா கேட்டா அவனுக்கு, சத்தமா பேசின அவனுக்கு சாத்தான். சத்தமா சொன்னா அவனுக்கு கேட்டுரும். நான் அங்க போனேன், கை நீட்டிராத, கை நீட்டிராத, அவ்வளவுதான். ஆமென். மகனே இங்க வா. அவன் சிறு வயதிலிருந்தே யுத்த வீரன். அவனுக்கே தெரியாது. யாருக்கு தெரியாது? கோலியாத்துக்கே தெரியாது. பல நேரத்தில் சாத்தான் வந்து நம்ம வீட்டில் வர்றது எதுக்குன்னு நினைக்கிறீங்க? அவனுக்கே மறக்குது நம்ம யாருன்னு. அப்ப நம்ம சொல்லி கொடுப்போம், அவன் யார் தெரியுமா? அவன் ஒரு பெரிய தூதனா இருந்தான், அவன் அப்படி, அவனை தான். ஓ, கரெக்ட் இல்ல? ஆமென். தாவீது வரான், இங்க பாருங்க ராஜாவே, எனக்கு அதெல்லாம் தெரியாது. அவன் சிறு வயதுல யுத்த வீரன், அப்படியா? அப்படிலாம் கேட்கல, அதெல்லாம் எனக்கு தெரியாது. ஒரு விஷயம், சிங்கம் வந்துச்சு, கரடி வந்துச்சு, ஆமே, என்னை தப்பு வைத்தார். அவைகள் எப்படியோ அவன் அப்படி. ஆமே. சவுலுக்கு சத்ருவை குறித்த பார்வை இருந்தபடியினால் அவன் பதுங்கினான். தாவீதுக்கு கர்த்தரை குறித்த பார்வை இருந்தபடியினால் அவன் பாய்ந்தான். ஆமென். ஒரு தேவ பிள்ளை சத்ருவுக்கு பதுங்குகிறவனாய் அல்ல, சத்ருவின் மேல் பாய்கிறவனாய். ஆமென். நீங்க பைபிள் படிச்சீங்கன்னா தெரியும், தாவீதுக்கு எதிராக சவுல் நடந்து வருவான். தாவீது எப்படி போவார் தெரியுமா? ஓடி போனான், ஓடி போனான். ஹல்லேலூயா. சவுலை விட்டு ஓடி போகல, சவுலுக்கு எதிராக அவன் எவ்வளவு வேகம் காட்டினானோ அவ்வளவு சீக்கிரம் யுத்தம் முடிஞ்சிட்டு. கர்த்தரை குறித்த பார்வை நமக்கு வேகத்தை கொடுக்கும். கர்த்தரை குறித்த பார்வை நமக்கு தைரியத்தை கொடுக்கும். எப்படிங்க இருக்கும்? சிங்கத்துக்கு அதாவது தூரத்திலிருந்து கல்லை எரிஞ்சு, கோலியாத்தை அடிச்சார் பாருங்க, கோலியாத்தை தூரத்திலிருந்து அடிச்சார். சிங்கத்தையும் எப்படி பண்ணியிருக்கலாம்? தூரத்திலிருந்து சிங்கத்தை கல்லால் அடிக்கிறான்னு வைங்களேன். தாவீது வந்து எப்படினாலும் ஓடி தப்புறதுக்கு நிறைய வாய்ப்பு இருந்திருக்கும். ஆனா தாவீது சிங்கத்தை கூட எப்படிதான் ஃபைட் பண்ண வச்சார் தெரியுமா?
சிங்கத்துக்கு வாய அப்படி பிளந்து உள்ளிருந்து ஆட்டுக்குட்டிய சேதம் இல்லாம எடுக்கணும். எங்க இருந்துங்க அந்த தைரியம் வந்துச்சு? ஆமே, எங்க இருந்து? தேவனை குறித்து உன்னதமான தேவன். நம் பல நேரத்தில் நம் தேவனை குறித்து, அதனாலதான் கடல் மேல இயேசு வரும்போது பேதுரு கேட்பார்ல, நீரையானால் ஆண்டவரே நான் யாரை பின்பற்றினோ அவர் தான் கடல் மேல நடக்கிறாரு எனக்கு தெரிஞ்சிட்டுனா நானும் இறங்கி நடப்பேன் ஆண்டவர். நீரையான இயேசு பேதுருவின் அந்த பார்வை அவனை இறங்கி நடக்க வச்சது. 2 ஸ்டெப் உள்ள போனாலும் அவனை திரும்ப கத்த தூக்கி விட்டு திரும்ப நடக்க வைக்கிறார். நீரையானால். பல முறை இந்த வார்த்தையை ஆண்டவர் சொல்லும்போது சொல்ல வைத்திருக்கிறார். பேதுருவே, என்ன நம்பிக்கையில நீங்க போனீங்க? அது இயேசுனா நான் விழுந்தாலும் அவர் என்னை தூக்கி விடுவார் என எனக்கு தெரியும். யோபுவுக்கு கர்த்தரை குறித்த பார்வையை பார்த்தீங்களா? அவர் உயிரோடு இருக்கிறார். ஆமே, நம்ம குட் இந்த ரிசரக்ஷன் டே, ஈஸ்டர் அன்னைக்கு தான் இந்த வாழ்த்தையே சொல்லுவோம். உயிர்த்த எழுந்த எல்லாம் அன்னைக்கு அப்படிப்பட்ட பாட்டா தேடி பாடிட்டு இருப்போம். அன்னைக்கு தான் அந்த வாழ்த்தை சொல்லுது, அவர் உயிரோடு இருக்கிறார். இங்க எல்லா ஸ்டேட்டஸ்ல சந்தோஷம் வைங்க, அன்னைக்காவது 4 பேருக்கு தெரியட்டும் ஆள் உயிரோடு தான் இருக்கு. ஆமே, ஆனா ஒருத்தர் எல்லாம் இழக்கும் போதும் அவர் உயிரோடு இருக்கிறார், அவர் உயிரோடு இருக்கிறார். அவர் உயிரோடு இருக்கிறார்னா எல்லா சாவுக்கு ஏதுவானதை அவர் திரும்ப உயிர்ப்பிப்பார். அவர் உயிரோடு இருக்கிறார். இது அவருக்கு எல்லாவற்றையும் திரும்ப கிடைத்தது. ஆமே, தேவனை குறித்த பார்வை. ஆண்டவர் பாருங்க, ஆகார் ஆபிரகாம் துரத்தி விடுறார். துரத்தி விடல, அனுப்பி விட்டான். போயிரு அப்படி ஒரு துருத்தி தண்ணீரை கொடுத்து அனுப்பி விட்டான். ஒரு துருத்தி தண்ணீர், பெரிய துருத்தின்னு வச்சுக்கோங்களேன், தோல்ல தூக்கி வைக்கிறான். ஆமே, 21வது அதிகாரம் அதனுடைய 14வது வசனத்துல ஒரு துருத்தி தண்ணீர் எடுத்து ஆகாருடைய தோளின் மேல் வைத்து, அதன் அர்த்தம் என்னன்னா ஒரு ஆளுக்கு தூக்க பாட்டில். நம்ம அந்த பாட்டில் கொண்டு வருவோம் தெரியுமா? அப்படி கிடையாது. ஒரு ஒரு நம்ம பேச்சுக்கு வேணா ஒரு பாட்டில் சொல்லுவோம். தோல்ல தூக்கி வைக்கிறான். அப்போ கொஞ்ச நாளுக்கு ஓடும். அதுக்குள்ள நீ வேற உனக்கான தண்ணிய சில கம்பெனிலேருந்து வேலை உனக்கு இங்க உங்களுக்கு நீ வேலை இல்லைன்னு சொல்லி ஒரு 2 மாசம் சம்பளம் கொடுப்பாங்க. அதுக்குள்ள நீ வேற வேலையை பார்த்துக்கோ. அவ்வளவுதான். மனுஷன் கொடுக்கறது அவ்வளவுதான்.